இந்த 3 பயம் உங்களோட ஆண்டர்பிரினர்ஷிப் ஜர்னில கண்டிப்பா இருக்கலாம். எனக்கும் இருந்துச்சு. முதல் விஷயம் ஃபியர் ஆஃப் அன்னோன். சரி பிசினஸ் ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியலையே. நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி கரெக்ட்டா எடுத்து வைக்கிறது? நம்ம நினைக்கிற அளவுக்கு எல்லாமே கரெக்ட்டா நடக்குமா? இந்த மாதிரி அன்னோன் ஃபியூச்சர நினைச்சு பயம். ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். பிசினஸ் ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் பிடிக்குமா? பீப்பிள் உண்மையாவே ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் வைஃப்ஸ அக்செப்ட் பண்ணுவாங்களா? நெறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்றது? அப்படிங்கிற பயம். ஃபைனலி ஃபியர் ஆஃப் இன்அடிக்வசி. பிசினஸ் ஓகே, விஷன் ஓகே. உன்னால இத பண்ண முடியுமா? உன்கிட்ட அப்படி என்ன ஸ்கில் இருக்கு? உன்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் இல்லையே. அப்புறம் எப்படி நீ இத பெருசா பண்ண முடியும்? அப்படிங்கிற பயம். இந்த 3 பயத்தையும் கடந்த 2 1/2 வருஷமா கம்ப்ளீட்டா கடந்து வந்துட்டேனா அப்படின்னா இல்ல. பட் இந்த 3 பயத்தோட சேர்ந்து அதுக்கு மீறி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத கத்துக்கிட்டேன். அத கத்துக்கிட்டு அந்த பயத்தை மீறி வேலை செஞ்சதுனால நிறைய எவிடன்சஸ் கிரியேட் ஆயிடுச்சு. பாசிட்டிவ் எவிடன்சஸ். அதனால இந்த பயத்தை மீறி எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இது ஜஸ்ட் லைக் ஸ்விம்மிங் மாதிரி தான். குதிக்கிற வரைக்கும் தான் பயம். குதிச்சுட்டா கத்துப்போம்.